சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். பொலிட்டிக்கல் லேப் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய அரசியல் ஆய்வகம் பகுதியில் அதிமுக பற்றி தான் விவாதிக்க இருக்கிறோம். கட்டமைப்பு ரீதியான பல்வேறு மாற்றங்களை கட்சிக்குள்ள நிகழ்த்தியிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். குறிப்பா எஸ்பி வேலுமணி தரப்புக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்புகள்லாம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்தும், தான் நீண்ட நாட்களாக வசித்து வந்த செவ்வந்தி இல்லத்தையும் நேற்றைய தினம் காலி செஞ்சிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் குறித்து தான் இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. எஸ்பி வேலுமணி தரப்பு சந்தோஷமா இருக்காங்களா அப்படிங்கிறதுல தான் தொடங்கணும். ஏன்னா அவங்க மாவட்ட செயலாளர் பதவியை முன்னாடி வைத்த அதே பதவியை எதிர்பார்த்தாங்க. தலைமை நிலை செயலாளராக இருந்தார், மாவட்ட செயலாளராகவும் இருந்தார் எஸ்பி வேலுமணி. பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள், அதாவது கேபி அன்பழகன், காமராஜ், தங்கமணி போன்றவர்களாம் மாவட்ட செயலாளர்களாக அந்தந்த பகுதிகளில் இருந்தாங்க. அவங்களுக்கும் அவங்க எதிர்பார்த்த அந்த மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படிங்கிறத தொடங்கலாம். எல்லோருக்கும் மீண்டுமே பொறுப்புகள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே ஆய்வகத்தில் அலசிட்டோம். சட்டமன்றத்தில் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்பி வேலுமணி சந்திச்சாரு. அப்போ அந்த பொறுப்புகள் குறித்தெல்லாம் அவர் பேசியிருக்காரு. மீண்டுமே மாவட்ட செயலாளர் பொறுப்புலாம் கொடுக்கணும், இந்த விஷயங்கள்லாம் பேசினப்ப பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று வியாழன் இரவு பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்புகள், புதிய பொறுப்புகள் எல்லாமே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். எல்லா பொறுப்புகளுமே வந்துருச்சு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்பி வேலுமணி தரப்பு, அதாவது எஸ்பி வேலுமணி நேரடியாக போய் கேட்ட விஷயம் என்னென்னா, அண்ணா அந்த மாதிரி மாவட்ட செயலாளர் பொறுப்புலாம் இன்னும் போடாமல் இருக்கீங்க, அந்த மாதிரி செயல்படி தான் இருக்குன்னா திரும்ப மாவட்ட செயலாளர் பொறுப்பு எல்லாத்தையும் இது பண்ணுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையை தான் முன்வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை இது பண்ணிட்டாரு. ஆனால் தற்போது ஏன்னா வெளியிலேருந்து பொதுவாக ஒரு பார்வையாளராக இல்லை ஒரு கட்சியை புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்க, ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுறவங்களுக்குமே கூட பரவாயில்ல, கட்சியை விட்டு போனவங்களுக்கு ப்ரொமோஷனே கொடுத்துருக்காரு. அதாவது தாவேக்காவை ஆதரித்து வாக்களிச்சிருந்த எஸ்பி வேலுமணி முன்னாடி தலைமை நிலைய செயலாளர் தான் இருந்தாரு. இப்போ பாத்தீங்கன்னா துணை பொதுச் செயலாளரே ஆயிட்டாரு. பொதுச் செயலாளருக்கு அடுத்த இடத்துல இருக்காரு, அடுத்த இடத்துக்கே போயிட்டாரு. மாவட்ட செயலாளரா இருந்த தங்கமணி போன்றவர்கள், அன்பழகன் போன்றவர்கள் ஒட்டுமொத்தமா அமைப்பு செயலாளர், கட்சியோட அமைப்பு செயலாளராகவே ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம். எம்ஆர் விஜயபாஸ்கர் கொள்கை பரப்பு இணை செயலாளர்னு நினைக்கிறேன், அப்படி அந்த மாதிரி வந்துட்டாங்க. பரவாயில்ல, பெரிய பொறுப்புகள் கௌரவமா கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் வரும். பொதுவாக பார்க்கும்போது ஒரு பதவி பொறுப்பு உயர்வு மாதிரி. ஆனால் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன விஷயங்களை நம்ம அந்த பழைய வீடியோலேயே பதிவு பண்ணியிருப்போம். மாநில அளவுகளான பொறுப்புகள் தான் அவர் தரப்போறாரு, அணி சார்ந்தோ இல்லை மற்ற விஷயங்களோ தான் தரப்போறாரே தவிர மாவட்ட செயலாளர் தரப்போறதில்லை அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பேசியிருந்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தோன்னா மாநில அளவில் பொறுப்பு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய தோற்றம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இல்லை மீண்டும் பொறுப்பு கொடுக்கப்பட்ட மாதிரியான ஒரு தோற்றம் வெளியில் தெரியலாம். ஆனால் மாவட்டத்தில் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாதுல்ல. இப்போ அவங்க இப்போ எஸ்பி வேலுமணி போன்றவர்களாக இருக்கட்டும், ஆர் காமராஜ், கேபி அன்பழகன், தங்கமணி போன்றவர்கள் எல்லாமே அந்தந்த மாவட்டங்களில் கோல வச்சவங்க, அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவங்க. இப்போ அங்கே கட்சி ரீதியாக எந்தவித மாற்றங்களையும் இவங்களால செய்ய முடியாது அப்படிங்கிறதா யதார்த்தமான ஒரு விஷயம். நிச்சயமா நீங்கள் திமுக அதிமுகவில் கிட்டத்தட்ட ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த மாவட்ட செயலாளர் பதவி அப்படிங்கிறது ஒரு அமைச்சருக்கு இணையானது அப்படிங்கிறத பொதுவாக சொல்லுவாங்க. அதிமுகவில் குறைந்த தொகுதிகள் அப்படி இருந்தாலுமே கூட அதிமுகலையுமே அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாக தான் பார்க்கப்படுது. ஆனால் நீங்கள் தற்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எஸ்பி வேலுமணியிலிருந்தே வருவோமே, உதாரணத்துக்கு ஏற்கனவே அவர் தலைமை நிலைய செயலாளர் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்புல அவர் மட்டும்தான் இருந்தார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா துணை பொதுச் செயலாளர் கேபி முனுசாமி ஒரு துணை பொதுச் செயலாளர், இப்போ நத்தம் விஸ்வநாதன் ஏற்கனவே இருந்தார், அவர் பதவி பறிச்சார், திரும்ப கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்பி வேலுமணி புதுசாக வந்திருக்காரு. அந்த 3 பேர்ல அவர் ஒரு ஆளா இருக்கணும். அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி முக்கியமான பாயிண்ட், மாவட்ட செயலாளர்கள்ன்றது அந்த அதிகார மையம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எல்லோருமே அமைப்பு செயலாளர்களா நியமிக்கப்பட்டிருக்காங்க. கொள்கை பரப்பு இணை செயலாளர் எல்லாம் எம்ஆர் விஜயபாஸ்கர், அவர் அந்த மாவட்டத்துல செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஃபைட் பண்ணவரு, தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு. ஆமா, பொட்டன்ஷியலா அந்த மாவட்டத்துல அவங்களால கோலோச்ச முடியாதுன்றதா நடைமுறை யதார்த்தம். நம்ம அப்படி பார்த்தாலும் கூட மாவட்ட ரீதியான ஒரு பொறுப்புகள் வழங்கப்படல அப்படின்ற ஒரு குறையா பார்த்தாலும், இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பக்கபலமா இருக்கிறது கேபி முனுசாமி தான். அவரும் ஒரு துணை பொதுச் செயலாளர் தான். அந்த இடத்துலதான் இவங்களையும் வைக்கிறாரு அப்படின்றதையும் பார்க்க வேண்டியிருக்குல்ல. ஏன்னா அவருக்கு ஒரு மாவட்ட ரீதியான ஒரு பொறுப்பு எதுவும் இல்லை, மாநில ரீதியான பொறுப்பு அப்படிங்கிறது அதை ஏன் வெறும் அலங்கார பதவியா மட்டும் பார்க்கணுன்ற ஒரு கேள்வி இதுல என்ன ஒரே ஒரு விஷயம் இருக்குன்னா, வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியும் கேபி முனுசாமி எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆதரவாளர் தான். ஸோ அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தான் இருக்காரு. அங்கே எதுவும் பிரச்சனை வரப்போறது இல்லை.
அவர் ஏதாவது ஒரு விஷயம் செய்யறதுன்னா சொல்லி வந்து அவர் செஞ்சுக்க முடியும். ஆனா இவங்க வந்து நடுவுல வந்து ஒரு பிரச்சனைகளை ஒண்ணு பண்ணியிருக்காங்க. இப்ப வேலுமணி உள்ளிட்டவர்கள் தாவேக்காவை ஆதரிச்சிருக்காங்க, தனி அணியா நின்றுருக்காங்க. சோ ஆதரிச்சு நிக்கிறவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கறதும், எதிர்த்து வரவங்களையும் அதே பொறுப்புக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துறதும் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுலதான் அந்த வேறுபாடே இருக்கு. வேண்டப்பட்டவங்களுக்கு அந்த பொறுப்புல அவர் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா அவர் இபிஎஸோட ஒரு நெருக்கமா தான் இருக்காரு. இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி நம்ம சொன்னோம்னா, தலைமை கழக நிர்வாகிகளா ஒரு 7 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். பொதுச் செயலாளர், 3 துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க, தலைமை நிலைய செயலாளர் போஸ்டிங் ஒன்று இருக்கு, அது போக பொருளாளர் வந்து திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரு, அது போக அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன். இந்த ஒரு 7 பொறுப்புகள் தான் அந்த ஒரு தலைமை கழக நிர்வாகிகள் உள்ள பொறுப்பு. இந்த 7 பேர்ல நீங்க பாத்தீங்கன்னா 5 பேர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர். தமிழ்மகன் ஹுசேன், திண்டுக்கல் சீனிவாசன் வந்து அவரு இப்ப தலைமை நிலைய செயலாளராக போட்டிருக்க வரகூர் அருணாச்சலம் அவரு இருக்காரு. அது தவிர பாத்தீங்கன்னா KP முனுசாமி, எடப்பாடி பழனிசாமி. தலைமை கழக நிர்வாகிகள்ல 7 பேர்ல 5 பேர், 2 பேர் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த கழகம் பண்ணவங்க. அத்தமி சுனாதன், வேலுமணி 2 பேர் தான் இருக்காங்க. அதாவது இந்த கழகம் பண்ணவங்க, ரெபலா இந்த விஷயங்கள் பண்ணவங்க அப்படின்னு. மத்த 5 பேர் பாத்தீங்கன்னா இபிஎஸோட ஆதரவு ஆட்கள் தான். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா தலைமை கழகத்திலயுமே அவருக்கான ஆட்கள் தான் இருக்காங்க. இப்போ நீங்க ஸ்ட்ரக்சர் சொன்னீங்க, அந்த பாடி கட்சியோட அந்த பாடியில வந்து இவங்க தான் ரொம்ப முக்கியமான ஆட்கள். இன்னொரு பக்கம் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இப்ப நிறைய பிரிச்சதும் கூட அவருடைய ஆதரவாளர்கள் தான் போட்டிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இதுல என்ன கொடுமைனா, சிவி சண்முகத்தை இன்ன வரையும் டீல்லே விட்டுருக்காப்புல. அது என்ன காரணம், இவர் என்ன முடிவெடுக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயமா இல்ல என்னன்னே தெரியல. இல்ல சிவி சண்முகம் விஷயம் நம்ம பார்த்தோம்னா, சிவி சண்முகமே இவங்கெல்லாம் வந்து மன்னிப்புக்காக கேட்டாங்க, போய் வணக்கத்தையாவது போட்டாங்கன்னு வச்சுங்களேன், சட்டமன்றத்தில் போய் பார்த்தாங்க, ஏதோ ஒன்று பண்ணாங்க, ஒன்னா சேர்ந்துட்டோன்னு ஒரு தனி அணியா அப்படி இப்படி இருந்தாலுமே கூட ஏதோ ஒன்னா சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன்னிப்பு கடிதம்லாம் கொடுத்து சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். சிவி சண்முகம் இன்னும் அதையுமே சேரல. இதுல நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, மாவட்ட செயலாளர்களா இவரோட ஆட்களையே போட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள்ல மறைமுகமா நம்ம பார்த்தோம்னா, எதிர்காலத்துல பொதுக்குழு நடத்தினா அவருக்கு சாதகமான விஷயங்களை நம்ம ஏற்கனவே பேசின விஷயம் தொடர்ந்து அதை தான் பேசிட்டு வரோம். கட்சியை வந்து வேற யாரும் கைப்பற்றிட கூடாது, தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு யாரும் வந்து ஆபத்தா மாறிடக்கூடாது அப்படின்ற ஒரு முன்முடிவோட தான் இதெல்லாம் செயல்படுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆனா ஒரு சில மாவட்ட செயலாளர்களை மட்டுமே வச்சு அதை செஞ்சிட முடியுமான்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கட்டும், இல்லை வந்து நாமக்கல், ஈரோடு இது போன்ற மாவட்டங்கள்லாம் வந்து கட்சியை பலப்படுத்தணும்னா இவங்க தேவையில்ல. ஆமா, நிச்சயமா தேவை. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா அதுக்கு தான் இப்ப இவர் வந்து அந்த கூட்டங்கள் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காரு. இன்னொன்னு, இந்த இடைப்பட்ட காலத்துல யார் யார் நமக்கு எதிராக இருக்காங்களோ அவங்கள காலி பண்ணியாச்சுல. இந்த இடைப்பட்ட காலத்துல யார் யார் எதிராக இருந்தாங்களோ அவங்கள தேடி பிடிச்சு அவங்களோட பதவிகள் எல்லாத்தையும் தூக்கியாச்சு. அவங்க யாரும் இப்ப மாவட்ட செயலாளர்கள் இல்லை. அப்படி பார்க்கும்போது இல்லை, இவங்கெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் ஃபேஸாக இருக்காங்கல்ல. இப்போ வந்து திருவாரூர் எடுத்துக்கிட்டோம்னா நன்னிலத்தில் ஆர் காமராஜ் தான் பவர்ஃபுல்லான ஒரு முகமாக இருக்காரு. அவரை மையப்படுத்தினதான் அந்த அரசியலாக இருக்குது. அவரை நீக்கிட்டு வேற ஒரு பதவியில் போட்டுட்டு அங்கே எப்படி கட்சியை வளர்க்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. கட்சி வளர்க்கறது குறித்த கேள்வி அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான்னு வச்சுங்களேன். அப்படி கட்சியை வளர்ப்பதற்கான ஒரு நோக்கத்தோட தான் அந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்லை. நீங்க இன்னும் சொல்ல போனா, அந்தந்த பகுதிகளில் இவங்களுக்கு யார் யாரெல்லாம் நேரெதிராக இருந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொறுப்புகளே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். கோயம்புத்தூர்லேயே பார்த்தோம்னா சேமா வேலுசாமிக்கே அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அவர் தான் தொண்டாமுத்தூர் சேர்த்த மாவட்ட செயலாளர். அங்கே வந்து SP வேலுமணி இருக்காருன்னா அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ இது கட்சி வளர்க்கறதுக்கான நோக்கமா இல்லை, கட்சி வளர்க்கறதுக்கான நோக்கமா இதை பார்க்க முடியாது தவிர, கட்சியை அடுத்த கட்டமா தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ஒரு நோக்கமாகத்தான் இதை பார்க்கல. இது இன்னொரு வடிவத்திலையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இவங்க எப்படியாவது தாவேகா பக்கம் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருந்துச்சு. அதற்கு போக முடியாத அளவுக்கு கட்சி தாவல் தடை சட்டம், இதற்கான நெருக்கடிகள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு, மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. திமுக பக்கமும் போக முடியாது, தாவேகா பக்கமும் போக முடியாது அப்படின்ற ஒரு நெருக்கடியில் நிற்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காக இப்படியான ஒரு முடிவை எடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல் என்னன்னா, விஜயபாஸ்கர் சேர போறாரு. ஜூலை 2 அந்த தேதி தள்ளி போயிருக்குன்னா அந்த IAS IPS மீட்டிங் இருக்கிறதுனால அப்படின்றது. MR விஜயபாஸ்கர் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்ற தகவல்களும் வருது. அதனாலதான் அவருக்கு கொள்கை பரப்பு இணை செயலாளர் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். தொண்டாமுத்தூரோட, அதாவது 234 தொகுதிக்கும் TVKல மாவட்ட செயலாளர் போட போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த தொண்டாமுத்தூரை மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு வைங்க அப்படின்னு SP வேலுமணி ஒரு கோரிக்கை வச்சதாகவும் ஒரு தகவல்கள் இருக்கு. ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அப்படிங்கிற விஷயங்களுமே நமக்கு வந்து அவர் ரொம்ப நெருக்கமான வட்டாரத்துல இருந்து நமக்கு வந்து வருது. அவருமே TVK போறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையுமே சொல்றாங்க. ஸோ இங்கேயுமே ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லை, தாவேகாவுக்கோ இல்லை திமுகவுக்கோ போகிறதுக்கான சான்ஸ் இல்லாமல் தான் இங்கே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நெருக்கடிய நிலையை கருத்தில் கொண்டு இந்த பதவிகள் வழங்கப்படலை. போனா போகட்டும் அப்படின்ற ஒரு போனா போகட்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. தற்காலிகமா
ஏன்னா நமக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜயபாஸ்கர் போகும்போது நிறைய பேரை வந்து கூட்டிட்டு போறாரு. பல்வேறு இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்லணும். விஜயபாஸ்கர் அதிமுகல இருந்து போகும்போது தாவேகாவுல அவர் சேர்றாரு, அவரோட ஆதரவாளர்கள் சேர்றாரு என்ற விஷயங்களை தாண்டி பல மாவட்ட செயலாளர்களை அவர் வந்து கூட்டிட்டு போறதா தகவல்கள் வந்து வருது. பல முன்னாள் எம்எல்ஏக்களை அவரை கூட்டிட்டு போறதா தகவல்கள் வருது. அதையும் தாண்டி சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிமுகவோட ஐடிவிங் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா ஒரு முக்கியமான ஆட்கள், அந்த செட்டப்பை அப்படியே பேத்து தூக்கிட்டு போறாரு ஏன்னா அப்படிங்கிற அதை அவர் தான் நிர்வகிச்சுட்டு இருந்தாரு. ஆமா, அவர் தான் அவருடைய மேற்பார்வையில தான் அந்த ஐடி விங் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த அப்படின்ற ஒரு மாதிரியான தகவல் விஷயங்கள் இருக்கு. அது போக அவர் தனியா, அதாவது மற்ற கட்சிகள்ல நம்ம வார் ரூம்லாம் கேள்விப்படும். நீங்க நல்லா ஒரு விஷயம் பாருங்க, கட்சியை விட்டு பொறுப்புகளை விட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது மற்ற நேரங்களில் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ சி வி சண்முகம் விலகி இருக்காரு. அவங்க ஆதரவு ஆட்கள் பெரிய அளவுல பதிலடி கொடுக்கறது இல்ல. அதே போல மற்றவர்கள் பெரிய அளவுல பதிலடி கொடுக்குறாங்க. ஆனா விஜயபாஸ்கர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணோன்னே இவங்க அவங்கள விமர்சிச்சாங்க. அதிமுகல இருந்து ஒரு தரப்பு விமர்சிக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி ஆதரவு ஆட்கள். பதிலடி பயங்கரமா வந்துச்சு. ஏன்னா அதிமுகல வாரம் வச்சு செயல்படுற ஒரே ஆள் விஜயபாஸ்கர் தான். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோமே, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழக முதலமைச்சர் விஜய்னா வந்து நான் வந்து விராலிமலைக்கு நான் விஜய் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கக்கூடியவர். அந்த மாதிரி அவர் வந்து வார் ரூம் வச்சு ஒர்க் பண்ணவர். ஸோ அந்த வார் ரூமா இருக்கட்டும், பொதுவாக அந்த ஐடிவிங் அந்த தரப்பு அப்படியே மொத்தமாக தூக்கி கொண்டு அலேக்கா இங்கே கொண்டு போறாரு அப்படிங்கிற விஷயங்களும் இருக்கு. ஸோ இடைப்பட்ட நேரத்தில் நம்ம ஒரு பொறுப்பை கொடுப்போன்ற அளவில் எடப்பாடி பழனிசாமி வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் இதுவுமே மிகப்பெரிய கழகத்தை தான் உண்டாக்கும் அப்படிங்கிறத அப்படி பார்த்தாலும் கூட நிறைய மாவட்ட செயலாளர்கிட்ட பேசி கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது, தகவல் வரதான் செய்யும். ஆனா இப்ப வேலுமணியோ இல்ல தங்கமணியோ ஆர் காமராஜோ இவங்க மாதிரியான ஒரு தலைவர்கள் நேரடியா அவங்க போய் சேர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க வந்து விஜயபாஸ்கர் மூலமா போயிருவாங்க அப்படின்ற ஒரு பதட்டத்துல இதை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தோணுது. நிச்சயமா நிச்சயமா. அது வந்து விஜயபாஸ்கர் இல்லை, நீங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் நம்ம பேசணும். எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து தாவேகா போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வந்தது. இன்னமுமே அதுல யாரு போறா யாரு போகலன்ற டீட்டெயிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னமுமே கிளியர் கட்டா தெரியல. நீங்க எல்லா இடத்துலயுமே அப்படி யாரு போறா யாரு போறா அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்து தெரியல. ஸோ அது சார்ந்துமே அந்த மாதிரியான விஷயங்களுமே இருக்கு. நம்ம வந்து எல்லாருக்குமே அவர் வந்து பொறுப்புகளை கொடுத்துட்டாரு. இன்னொன்னு, நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம்ல, நீங்க நாளை பின்ன ஏதோ ஒரு இஷ்யூ வருது, இவர்னாலதான் இந்த கட்சி வந்து இப்படி ஆயிடுச்சு, இவராலதான் எல்லாருமே கோவப்பட்டு வெளியில போயிட்டாங்க, தங்கமணி யார் தெரியுமா, வேலுமணி யார் தெரியுமான்னா, வேலுமணி துணை பொதுச் செயலாளர் பொறுப்பே கொடுத்தப்பா, எனக்கு அடுத்து உள்ள பொறுப்பே கொடுத்தேன், போயிட்டாரு. அமைப்பு செயலாளர் எவ்வளவு பெரிய பொறுப்பு, கட்சியோட முக்கியமான பொறுப்பு கொடுத்தா போயிட்டாங்க. கட்சி பதவி பொறுப்பு கொடுத்துமே நன்றி விசுவாசம் இல்லாம போயிட்டாங்கன்னு சொல்லிடலாம்ல. அப்படியான ஒரு சூழலையுமே ப்ளே பண்றாரு பார்க்க முடியுது. ஓகே, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தாவேகாவோட இந்த ரெஃபரன்ஸ் வந்து எல்லாருமே எடுத்துக்கிறாங்களோ அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா திமுகவுலையும் தொகுதி வாரியா அந்த மாவட்ட செயலாளர்களை அதிகப்படுத்துறதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதிமுகவுலையும் அப்படியான ஒரு மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்க தான் தொகுதி வாரியா 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், இப்படியான ஒரு முன்னெடுப்புகள்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ இது வந்து திராவிட கட்சிகளையும் எதிரொலிக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இதுல அதிமுகவில் இப்படியான மாவட்ட செயலாளர்களும் சில பேர் நியமிச்சிருக்காங்க. அது எந்த அளவு எஃபெக்டிவா இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி. அதிமுகல இப்ப தமிழக வெற்றி கழகம் அவங்க யோசிக்கிற அந்த அளவுக்கு இல்ல, அதோட ஸ்டார்டிங் சொல்ல வரேன். ஆமா, ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல இந்த மாதிரி 234 தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர்ன்றதே விடுதலை சிறுத்தைகள் தான் முதல்ல வந்து அந்த மாதிரியான விஷயங்களை வந்து முன்னெடுத்தாங்க. அதிக நிர்வாகிகள் நியமனம் அப்படிங்கிறது அந்த கட்சியில தான் இருக்கு. என்ன ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னா, தமிழ்நாட்டோட அரசியல் களத்துல பல்வேறு மாற்றங்களுக்கான விஷயங்களை நாம் தமிழர் போன்ற கட்சிகள், மற்ற விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற பல்வேறு கட்சிகள் பல்வேறு காலகட்டத்துல நீங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு உள்ளிட்ட பல்வேறு சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க. ஆனா எல்லாத்துக்குமான ஒட்டுமொத்த டிவிக்கு வாங்கிட்டு போயிருச்சு, வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒன்னு விசிபிலிட்டி. இப்ப அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க, 2 விஷயமும் பார்க்க வேண்டியது. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்க முடியுதுன்னு வச்சுங்களேன். ஆனா இந்த விசிபிலிட்டியே வந்து ஒட்டுமொத்த கிரெடிட்டுமே டிவிகேக்கு போற விஷயங்களை தான் பார்க்க முடியும். நம்ம சமீபத்துல பேசின ஒரு முக்கியமான கட்சி தலைவருமே அதான் சொல்றாரு. நானும் ஊழல் வேணான்னு தான் சொன்னேன், மது இதெல்லாம் வேணான்னு தான் சொன்னேன், போதைப் பொருள் வேணான்னு தான் சொன்னேன், நான் எவ்வளவு வருஷமா ஃபீல்டுல வந்து நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம், நீங்க உடனே வந்து அவர் பண்றாரு, நாங்க பாராட்டுறோம் அப்படிங்கறதான் சொல்றாங்க. மகளிர் அணி கூட்டம் அது நடக்க போகுது. அதுலயும் சில சேஞ்சஸ் நிர்வாகிகள்லாம் வந்து போட்டிருக்காங்க அதிமுகவில். அது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அதுவுமே நம்ம வந்து ஏற்கனவே பேசியிருந்தோம். பெரும்பான்மையோரோட குரல் வந்து மகளிர் அணியில வந்து நிறைய மாற்றங்கள், நிறைய பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், காளியம்மாள்லாம் சில விஷயங்கள் பேசினாங்க அப்படின்னு. காளியம்மாளோட கருத்து அப்படிங்கிறத தாண்டி பலரோட கோரிக்கையும் அது இருந்ததுனால மகளிர் அணிக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தை வந்து 1ஆம் தேதி வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டியிருக்காரு. அதற்கடுத்து அதை என்ன பண்ணலாம், இல்ல கட்சிகள்ல ஏதாவது பொறுப்புகளில் கொண்டு வரலாமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட நடக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவர் அணி வந்து சரோஜா அவங்கள வந்து
கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. ஆனால் அதுலேயுமே அதிமுகவுக்கு உள்ளே இருக்கிற சிலர் சொல்கிற தகவல் என்னன்னா, அவங்களே கொஞ்சம் வயது முதிர்வா அப்படி இருக்காங்க. ஒரு ரெஸ்ட் எடுக்கிற பேஸில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முக்கியமாக எல்லோருமே நிறைய பேர் வருத்தப்பட்டு நம்ம நீங்க தான் சொன்னீங்க ஏதோ இளைஞர்கள்லாம் கொண்டு வர போறாங்க, எல்லாத்துலயும் ஒரு மாற்றத்தை நிகழ்த்த போறாங்கன்னு சொல்லி நீங்களே இப்போ வந்து இப்படியான ஒரு அதிருப்தியான ஒரு நிலையில இளைஞர்கள் இருக்கு. கொண்டு வரணும், மாற்றத்தை கொண்டு வரணுன்ற குரல் வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம நிறைய பதிவு பண்ணோம். ஆரம்பத்தில் கொண்டு வரதாகவும் சொன்னாங்க. ஆனால் அது வேற ஒரு ஐடியா பிளான் வச்சிருக்காங்க. அதை நம்ம இன்னொரு இதில் பேசுவோம். Okay. இளைஞர்களை கவரக்கூடிய விஷயங்கள் வச்சிருக்காங்க. ம். பட் என்னன்னா, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இளைஞர் பாசறையோட செயலாளரா முன்னாள் எம்பி விஜயகுமாரை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குமே அதிமுக தரப்புல இருந்து நமக்கு வந்து பல அழைப்புகள் வந்து வந்தது. என்னன்னா, மாணவரணியில் இருந்தாரு, அங்கே ஒரு சரியா செயல்படலைன்னு சொல்லி தான் இவரை சிங்கராமச்சந்திரனை மாத்துனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து அவர் திரும்ப வந்து இளைஞர் பாசறைக்கு வந்து வந்திருக்காரு அப்படிங்கிற கருத்துக்களையுமே ஒரு சிலர் முன்வைக்கிறாங்க. பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த டிஸ்கஷன்ல உட்கார்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஆமா. அதிமுகவுல மீண்டும் ஒரு ரகசிய கூட்டம் நடைபெற்றுட்டு இருக்கு அப்படின்னு. அது சுட சுட அதை பத்தி சொல்லிருங்களேன் என்னன்னு. ஆமா, என்னன்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் வெளியில தெரிந்த செய்தி. இந்த பொறுப்புகள் எல்லாமே ஒரு அலங்கார பொறுப்புகள் தான். நிர்வாக ரீதியா ஒரு அதிகாரமிக்க பொறுப்புகள் கிடையாது. அப்படிங்கிறதால சிவி சண்முகம் வீட்டில் வந்து அந்த கூட்டம் நடக்க போகுதுன்னு எல்லாரும் கேமரா வந்து அந்த பக்கம் திருப்புனா ரகசிய கூட்டமா அது மாறி ஒரு 4-5 பேர் ரகசியமா இது குறித்து ஆலோசனை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதாவது எம்எல்ஏவே இருப்போம், கண்டிப்பா வந்து நம்ம விடக்கூடாது, நம்ம வந்து ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தயாராகிறாங்க. சிவி சண்முகம் தரப்பு, எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட இந்த அமைப்பு செயலாளர், துணை பொதுச் செயலாளர் இந்த மாதிரியான பொறுப்புகள் கொடுத்துருக்காங்கல்ல. இன்னொரு பக்கம் தாவேகா பக்கம் போன அந்த அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, முன்னாள் எம்எல்ஏக்கள் தான் சொல்லணும், ஏன்னா ஆமா. ரிசைன் பண்ணிட்டாங்க. ஆமா. அவங்க மீண்டும் இடைத்தேர்தலில் நிறுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் பெருசாக எழுந்திருக்கு. தாவேகா வந்து இல்லை இவங்களை நிறுத்தக்கூடாது, மாற்று வேட்பாளர்கள் தான் நிறுத்தணும், மக்கள் வந்து மீண்டும் இவங்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில. ஏன்னா இன்னொரு பக்கம் பெரிய படை பரிவாளங்களோட விஜயபாஸ்கர் வேற வந்து சேர போறாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அப்படியான ஒரு பிளான் இருக்கா உண்மையிலே தாவேகா? இல்ல, நம்ம ஆரம்பத்துல வந்த தகவலே எப்படின்னா, மரகதம் குமரவேல் அவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சேர்த்தாங்க. மற்ற எல்லோரையும் வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு உறுதியும் கொடுக்கல அப்படிங்கிற தகவல்கள் வந்தது. நடுவில் சொன்னாங்க எல்லாரையுமே திருப்பி போட்டியிட வைக்க போறாங்கன்னு சொன்னாங்க. சமீபத்தில் வர்ற தகவல்கள் அதற்கு மாறா இருக்கு. ஆனா நீங்க சொல்ற விஷயங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க, எம்பியில் நிற்கலாம், இல்லை வந்து அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம், இல்லை வேற ஏதாவது வாரியம் கிரியம் இந்த மாதிரியான பொறுப்புகள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கு. ஏன்னா 25 எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க, அவங்கெல்லாம் இங்கே வர்றதுக்கு தயாராக இருந்தாங்கன்ற ஒரு பேச்சு எழுந்துச்சு. இவங்க இப்போ வந்து ஒரு கட்டத்தில் தாவேகா அவர்களை வந்து தனித்து விட்டுருச்சு அப்படின்ற ஒரு நிலையும் பார்த்தோம். அதனால தான் இவங்க வந்து மன்னிப்பு கடிதமெல்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்து இப்படி நிற்கிறாங்க. ஆமா. இப்போ இந்த சூழல்ல இவங்க மீண்டும் ஒருத்தர் வந்து போறாரு, விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் வர போறாங்க அப்படின்லாம் தகவல்லாம் சொல்றாங்க. வந்தாலும் அவர்களுக்கு தாவேகால என்ன எதிர்காலம் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. யார் யாரு அவங்களோட செல்வாக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்து தான் அடுத்து அவங்களுக்கான மரியாதையோ மற்ற விஷயங்களே இருக்கும். தன்னோட செல்வாக்கை காட்டணும், சீட்டை எப்படியாவது வாங்கிறோன்னு சொல்லி தான் மதுராந்தகத்தில் வந்து கூட்டமே கூட்டினாங்க. அது வந்து 5 to 7 மணி வழக்கமான நேரத்தில் அந்த கூட்டம் நல்லா இருந்தது. ஒரு 7 மணிக்கு அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அப்போதான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. கூட்டம் வந்து கூடியிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கிளம்பி போயிட்டாங்க, கொஞ்ச நேரத்திலே வந்து கிளம்பி போயிட்டாங்க. விஜயபாஸ்கர் அதனால தான் மிகப்பெரிய படை பரிவாரங்களோட போய் சேர்றாரு. பாருங்க, என் பின்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டமே இருக்குன்னு காட்டுறது தான் போறாரு. ஸோ மற்ற விஷயங்கள் நம்ம வந்து செல்வாக்கையும் தாண்டி செல்வ செழிப்பு அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு. அது போன்ற விஷயங்கள் எல்லாமே கூட பார்க்கப்படும். சிலர் வந்து 6 தொகுதியை நானே ஏற்றுக்கிறேன் செலவை, எனக்கு சீட்டு மட்டும் கொடுத்தா போகும் கூட சொல்லுவாங்க. அமைச்சர் பதவி கூட வழக்கமான திமுக அதிமுக பாணி அரசியல் வந்துடும். இல்லை நீங்கள் செலவெல்லாம் சொல்கிறீங்க, தான் தாவேகா தான் ஓட்டுக்கு பணமே கொடுக்காம ஜெயிக்கிற கட்சியாச்சே, அப்புறம் என்ன செலவு? தேர்தலுக்கான செலவுகள் இருக்கும். நீங்கள் முதல் தேர்தல் மக்கள் வந்து ஆதரவளிச்சிருப்பாங்க, பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல, இதுலேயுமே ஒரு சிலர் பணம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி தேர்தலை எதிர்கொள்கிற செலவுகள்லாம் இருக்கும். அதிமுகவில் அடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது? இப்போ வந்து வேலுமணி, தங்கமணி, ஆர் காமராஜ் போன்றவர்கள்லாம் அடுத்த கட்ட முடிவு என்ன எடுப்பாங்க, இல்லை இங்கே தொடருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்லை, தொடர்ந்தாலுமே கூட என்னன்னா எல்லாருமே வந்து எம்எல்ஏ பதவி மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பொறுப்புகள் இது குறித்தெல்லாம் பெருசாக வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிக்காம, அக்செப்ட் பண்ணிக்காம எப்படி ஒரு கட்சி நடத்திடுறாருன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில தான் எல்லாருமே இருக்காங்கன்ற தகவல்கள் தான் வருது. அதற்கான ரகசிய மீட்டிங் தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா, எப்படி வந்து சங்கராபுரத்தில் வந்து ராகேஷ் அவரோட சட்டமன்ற திறப்புக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோட படமே இல்லாம
அந்த விழா கொஞ்சம் படம் இருந்தது ஆரம்பத்துல, அதுக்கப்புறம் இல்லாம நடந்ததோ, அதே போல ஒவ்வொரு இடத்துலயுமே எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிக்கிறதுக்கான அந்த வேலைகளை வந்து தொடங்குவாங்க. கட்சிக்குள்ள இருந்துகிட்டே அந்த கட்சிக்குள்ள மாதிரியான இருந்துகிட்டே வந்து பொறுப்புகளை கொடுக்கறது. போட்டோ போடுறேன். ஏன்னா இவங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கராரா சொல்லியிருக்காரு, பழைய பொறுப்புகளோட இனிமே அடையாளப்படுத்திக்க கூடாது, பழைய பொறுப்புகள் அதோட அடையாளப்படுத்திக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க வந்து இனிமே எடப்பாடி பழனிசாமியை விட்டுட்டு இவங்களை முன்னிறுத்தி வேலைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருணத்துல கூட 3 பேரை கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவியில அமர்த்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எதிர்கோட்டை சுப்பிரமணியன், சுகுமார், கேசி பழனிசாமி. ஓகே, கேசி பழனிசாமி சேர்ந்துட்டார். அப்ப கடைசியா கேசி பழனிசாமின்னு தான் தெரியல. அவர் இல்ல, ஈரோடு முன்னாள் துணை மேயரா அவருக்கு தான் பொறுப்பு போட்டிருக்காங்க. ஏன்னா கேசி பழனிசாமி முன்னாள் எம்பி, அவர் வந்து இன்னும் கட்சியில வந்து சேரல. ஸோ அவர் இல்லை, ஈரோட முன்னாள் மேயர். அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி அவங்களுக்கு வந்து மகளிர் அணி இணைச் செயலாளர், அதாவது வளர்மதி அவங்களோட சேர்ந்து மகளிர் அணி இணைச் செயலாளர் பொறுப்பு போட்டிருக்காரு. லீமா ரோஸ் மார்டின் அவங்களுமே மகளிர் அணி இணைச் செயலாளராக தான் இருக்காங்க, அதாவது ஈக்குவல் இதில் தான் இருக்காங்க. மகளிர் அணி செயலாளரோட ஒரு இணையான ஒரு பதவி, அந்த பொறுப்புகளுமே போட்டிருக்காரு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல வந்து SM சுகுமார் இந்த பிரிவு வந்தப்ப CV சண்முகம் பக்கம் இருந்த ஒரு நபர், அவருக்குமே மீண்டுமே மாவட்ட செயலாளர் பொறுப்பு போய் இந்த கொள்கை பரப்பு துணை செயலாளர் அப்படி ஒரு பொறுப்பு வந்திருக்கு. ஸோ எடப்பாடி பழனிசாமி யாருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காரு. இல்லை, இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். பொதுச் செயலாளர் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி இவருடையெல்லாம் பதவிகள் கொடுக்குறாரு, முக்கியமான ஆட்களுக்கு பதவி கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் இல்லை தொண்டர்கள் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒரு கட்சியை காப்பாற்றி இந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க கேம்பெயின் போய் இவ்வளோ தூரம் உழைச்சி இந்த அளவுக்கு வந்திருக்காரு. இப்படியான ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு புதிய ஃபோர்ஸ் வந்தபோது கூட இந்த அளவுக்கு கட்சியை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காரு. ஆனால் இவர்கள் இவரோட உழைப்பில் வெற்றி பெற்றுட்டு துரோகத்தை கொடுத்துட்டாங்க. அதனால எப்படி இவங்களை கட்சியில் பெருசாக சேர்த்துக்க முடியும், அந்த பவர்ஃபுல்லான பதவிகளை கொடுக்க முடியும், துரோகம் பண்ணவங்களுக்கு நம்ம ஏன் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. நிச்சயமா முன்வைக்கிறாங்க. இதுல அவங்க நீங்க சொன்ன கருத்து ரொம்ப வேலிடான கருத்து. ஏன்னா அந்த பக்கம் நம்ம பேசவே மாட்டோம்ல. எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருந்து ஒரு பார்வை இருக்கு. இல்ல நம்ம ஆரம்பத்துல இருந்தே அவரோட அந்த உழைப்பையோ அவரோட பிரச்சாரத்தையோ இதை நம்ம எந்த இடத்துலையுமே குறைச்சி மதிப்பிடலை. நம்ம அதை பதிவுமே பண்ணிட்டு தான் வரோம். அவரோட உழைப்பு இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த ஆட்சியெல்லாம் இருக்குமா இருக்காதா போயிடுமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்தப்ப ஆட்சி நடந்தது. அதற்கு பிறகு கட்சியுமே கட்டுக்கோப்பா ஒப்பீட்டளவில் மற்றவர்களை காட்டிலும் கட்டுக்கோப்பா வச்சு வழி நடத்தி எதிர்கட்சியாக கொண்டு வந்ததில் அவரோட பங்கு அதிகமாக இருந்தது. தொடர்ச்சியான நீங்கள் 19 அவர் எல்லா தேர்தலும் கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்காரு. தமிழகம் முழுவதுமே சுற்றி அவரோட பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அவரோட உழைப்பு அப்படிங்கிறத எங்கேயுமே நம்ம சொல்றதுக்கு யாரு, கட்சியில் யாருமே இப்போ அதிருப்தி தெரிவிக்கிற யாருமே கூட அவரோட உழைப்பை யாருமே கேள்விக்குள்ளாக்கல, கண்டிப்பா உள்ளாக்கல. அரசியல் இன்னும் சொல்ல போனா தேர்தல் காலத்துல ஒரு கூட்டணி வியூகங்களா இருக்கட்டும், பாஜகவுக்கு சீட்டு மற்ற கட்சிகள் கொடுத்தது, இதை கூட எல்லோருமே பயங்கரமா பாராட்டினாங்க. அதிமுகவோட அனுதாபிகள் பாராட்டினாங்க. ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுல அவர் சரியா எடுக்க மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் சர்வாதிகாரமா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனங்களை தான் முன்வைக்கிறாங்க. அதற்கு உதாரணமா நம்ம எடுத்தோம்னா இப்ப இந்த பொறுப்புகள் கொடுத்திருக்க கூட அப்படியான விமர்சனங்கள் தான் வரும். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இவருடைய அனுமதி இல்லாம இவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து தாவேக்காவை ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த இடத்துலதான் இப்ப முதல்ல அப்படின்ற ஒரு அதுல அவங்க வைக்கிற கருத்து, அவங்களோட தரப்பு வைக்கிறது என்னன்னா, முதல்ல அவரை பார்த்துதான் அவங்க பேசுறாங்க. அந்த சூழல்ல ஒத்துக்கொள்ளாத இடத்துலதான் அப்படி போறாங்க அப்படிங்கிற. இன்னொன்னு கட்சியோட கட்டுப்பாட்டை மீறினா அது கட்சிக்குள்ள உள்ள விஷயம், ஓகேங்களா, அது அந்த கட்சிக்குள்ள இருக்கிற விஷயம். ஆனா அவங்க போய் அந்த அனுமதி கேட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் தான் வருது. ஓகே, நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். இன்னொன்னு இந்த செவ்வந்தி இல்லத்தை காலி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தொடக்கத்துல பேசணும். ஏற்கனவே புதிய வீடெல்லாம் பார்த்துட்டாரு, இருந்தாலும் நேற்றைய தினம் தான் வீட பால் காய்ச்சல் அப்படிங்கிறது முன்னாடியே நடந்துரு. அந்த பால் காய்ச்சல் விஷயங்கள் நடந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமா முழுவதுமாக புது வீட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி சமீபத்துல தான் முழுவதுமா குடியேறி இருக்காரு. 2011 அமைச்சராகும் போது அந்த வீட்டுக்கு போனது என்ன இருந்தாலும் அந்த ஒரு வருத்தம் என்பது அவருக்கு இருக்கும். ஆமா, ஓகே, அந்த வருத்தத்தோட அதிமுகவில் என்னென்ன மாற்றங்கள்லாம் செய்ய போறாரு, தொடர்ந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா வேறொரு சந்தர்ப்பத்துல சந்தித்து உரையாடுவோம். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.